ஸ்டீமோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் என்தால்பி. ஸோ அந்த என்தால்பிலே நமக்கு தெர்மல் இன்ஜினியரிங்கில் ஃபார்முலா வருது, என்தால்பியோட ஃபார்முலா வருது. ஸோ அந்த என்தால்பி ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்தால்பினா என்னென்னா, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டின் அளவு, அதுதான் என்தால்பி. அதே நேரத்தில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கணும். ஸோ என்தால்பி எதுனா என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம். நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீமில் இருக்கும், என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம், என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம். ஸோ என்தால்பி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்னா, என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் என்னென்னா, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. அதே நேரத்தில் வெட் ஸ்ட்ரீம் வரைக்கும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் தான் பார்த்திங்கன்னா என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம். சரி, ஓகே. ஸோ அப்படின்னா ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? ஃபார்முலா நமக்கு HF ப்ளஸ் எக்ஸ் ஹெச்எஃப்ஜின்னு எழுதியிருக்கிறோம். இதில் ஹெச்எஃப்னா என்னென்னா, ஃபஸ்ட் நமக்கு ஏன் இதில் ஹெச்னு எடுக்கிறோம்னா, என்தால்பியை ஹெச்ன்னு வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். எதனாலனா, ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் என்தால்பி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு தான் என்தால்பி. ஸோ ஹீட் இருக்கிறதுனால அந்த ஹீட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச், அதனால தான் அதை ஹெச்னு எடுத்துக்கிறோம். இது வெட் ஸ்ட்ரீம்னால ஹெச் வெட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் ஹெச்எஃப்னா என்னதுன்னா, என்தால்பி ஆஃப் வாட்டர். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் வந்து என்தால்பி. டெம்பரேச்சர் அதாவது நமக்கு வந்து வாட்டர் பார்ட்டிகள் அதில் இருந்துச்சுன்னா அது வந்து என்தால்பி ஆஃப் வாட்டர். சரி, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் வந்து வாட்டர், அதாவது அதில் வாட்டரும் இருக்கும், ட்ரை கேஸும் இருக்கும். ஸோ அதனால் அந்த வாட்டர் ஆஃப் என்தால்பியும் ட்ரை கேஸ் ஆஃப் என்தால்பியும் நம்ம ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் வந்து கிடச்சிடும். ஸோ அதே நேரத்தில் ட்ரை கேஸை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது அதில் கூட எக்ஸ் ஆட் பண்ணணும். இந்த எக்ஸ்னால் என்னென்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், அதாவது வெட்னஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ அதனால் இந்த வெட் ஸ்ட்ரீமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த எக்ஸையும் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸ் கூட இன்ட்ரு பண்ணி ட்ரை கேஸையும் இன்ட்ரு பண்ணி ப்ளஸ் என்தால்பி ஆஃப் வாட்டர். ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்தால்பி ஆஃப் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம். ஸோ இதுவும் அதே போல் தான். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு எது வரைக்கும்னா ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம் ஆகிறது வரைக்கும். ஸோ இந்த ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா அதே போல் என்தால்பி ஆஃப் வாட்டரும் இருக்கும், என்தால்பி ஆஃப் சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமும் இருக்கும். இது ஹெச்எஃப்ஜினா என்தால்பி ஆஃப் சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும். அதனால் நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம் கிடச்சிடும். அதே நேரத்தில் நமக்கு இங்கே வெட்னஸ் இருந்ததுனால வெட்னஸை டிஃபைன் பண்ணக்கூடிய எக்ஸ் வந்து இதில் வந்து இன்ட்ரு பண்ணோம். இதில் அது நமக்கு வெட்னஸ் இல்லைனால அது தேவையில்லை. ஸோ ஹெச்எஃப் ப்ளஸ் ஹெச்எஃப்ஜின் மட்டுமே எடுத்தால் போதும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து வெட்னஸ் தெரிஞ்சிடுச்சு, ட்ரையும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம். ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம் என்னென்னா, அதே போல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம் வரைக்கும். ஸோ ஓகே. ஸோ இதோடைய ஃபார்முலாவும் நமக்கு அதே போல் தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு வந்து வாட்டர் பார்ட்டிகள் இருக்கும், லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்காது, லைட்டாக இருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கணும். ஹெச்எஃப் ப்ளஸ் ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீமில் நமக்கு கேஸ் இருக்கும். ஸோ ஹெச் சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ ஹெச்எஃப்ஜி ப்ளஸ் சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீமில் பொறுத்தவரை எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்டீமில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் வந்து
ஆட் பண்ணணும் இன்று. ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து இன்ட்ரு பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்கும்னா சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர்லேருந்து சேச்சுரேட்டட் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணியாச்சுன்னா அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ TSUP மைனஸ் TS. ஸோ இப்போ இதில் பார்த்தாச்சுன்னா இந்த HF ப்ளஸ் HFG வந்து HG நம்ம எடுக்கலாம். அதாவது இது வந்து வாட்டர், இது வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீம், ரெண்டும் சேரும்போது HG கேஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ HG ப்ளஸ் CPS இன்ட்டு TSUP மைனஸ் TS. சரி, ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு ஃபார்முலா ஒரு சம் பார்க்கலாம். Determine the state of steam of 200 centigrade and enthalpy of steam is 2580 kg per kilogram. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டீமோட டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு. ஹைச் வந்து இது வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். நமக்கு வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால் பாயிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ TS ஈக்குவல் டு 200 டிகிரி செல்சியஸ். ஸோ என்தால்பி வந்து ஹைச்னு மென்ஷன் பண்ணிடலாம். 580 kg per kilogram. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்தால்பி தெரியும், நமக்கு என்தால்பி தெரியுது, TS தெரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் டேபிளில் HF HFG வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா HF ஈக்குவல் டு 852.4 HG 090 HFG பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நமக்கு என்தால்பி ஃப்ளூயிட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது இது வந்து ஹைச் விட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ HF பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் HG. ஸோ அதனால் இது வந்து வெட் ஸ்டீமு. ஸோ அதனால் ஹைச்சை வந்து ஹைச் வெட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹைச் வெட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும், HF ப்ளஸ் X HFG. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து ட்ரைனஸ் ஃப்ளக்ஷன் கண்டுபிடிக்கணும். ட்ரைனஸ் ஃப்ளக்ஷன் கண்டுபிடிக்கலாம், என்ன ஸ்டீம் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். X ஈக்குவல் டு HVET மைனஸ் HF பை HFG. ஃபார்முலா எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து HVET வந்து H தான் HVET. ஸோ 2580 மைனஸ் 852.4. ஸோ இதை வந்து அப்படி டிஃபைன் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் வந்து ட்ரைனஸ் ஃப்ளக்ஷன் கிடச்சிரும். ஸோ இந்த ட்ரைனஸ் ஃப்ளக்ஷன் வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து வெட் ஸ்ட்ரீமு. ஸோ 1 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து வெட் ஸ்ட்ரீம் சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம்.